கேபேஜ் ரைஸ்க்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்துட்டு இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே மூடி போட்டு ஒரே ஒரு விசில் குக் பண்ணிக்கலாம். இதோட டீட்டெயில் ரெசிபி என்னோடய சேனலில் இருக்குது, அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஒரு விசில் வந்தோடனே இதை நல்லா தட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ இந்த ரைஸை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய், இதில் முந்திரி, பூண்டு, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ண முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். முட்டைக்கோஸ் வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துடலாம். ரைஸ் நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான கேபேஜ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட இந்த பன்னீர் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.